கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இனிய நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களான அதிசயங்களான காரியங்கள் செய்வார். அதே போல நாங்கள் அவரை ஸ்தோத்திரியாமல் போனால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லக்கூட முடியாது. நான் இப்போது ஒரு விசேட காரியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளாய் இருக்கிறது. அதாவது எங்களை கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். நாங்கள் இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்ற ஒரு வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு கூறியிருக்கிறார். அதாவது வாலிப பிராயத்திலே நாங்கள் எங்களுடைய சிருஷ்டி கர்த்தரை நினைக்க வேண்டும். எங்களுடைய வாலிபம் என்னும் போது எங்களால் முடிந்த வரையிலே காரியங்களை செய்யக்கூடிய வருஷங்களாயிருக்கிறது. நாங்கள் நினைக்க கூடாது வருஷங்கள் அதாவது ஓய்வு விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதென்று, அல்லது எங்களுடைய இளமை பருவம் முடிந்ததென்று நாங்கள் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்துமாய் செய்ய வேண்டும். அவருக்காக கடைசி வரையிலே ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அதற்குள்ளாக வலியுறுத்துகிறார். நாங்கள் ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். அதாவது நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோமானால் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கர்த்தர் எங்களை இந்த உலகத்திற்குள் அனுப்பியிருக்கிறார். அதாவது நாங்கள் இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது சகரியா 1ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நான் இந்த வசனத்தை உங்களுக்கு கூற காரணம், என்னுடைய வாழ்விலே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த போது நான் கர்த்தருடைய பாதத்தண்டிலே நின்று ஜெபிக்கும் போது எனக்கு கிடைத்த வசனம். அதாவது உன்னை தொடுகிறவன் என் கண் விழியை தொடுகிறான் என்ற வசனம். அதற்கூடாக கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுடைய கண் விழியை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு தூசியோ அல்லது ஏதாவது ஒரு காரியம் எங்களுடைய கண்களுக்கு அருகில் வரும் போது, வெளிச்சமாகவும் இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம், எங்களுடைய கண் விழியை பாதுகாக்கும்படி அது இமை பொழுதிலே அது மூடப்படும். அதுதான் இமை பொழுது என்று கூறியிருக்கிறார்கள். அப்போது அப்படியாக கர்த்தர் எங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அவர் எங்களை இம்மை பொழுதில் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்படியான ஒரு கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறார். நாங்கள் அவரை ஸ்தோத்திரிக்காமல் போகலாமா? அதோடு என்னுடைய இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாளுக்காக சில வாழ்த்துதல்கள் கிடைக்கப்பெற்றது. எனக்கு தொலைபேசி மூலம் என்னுடைய தாயின் சகோதரன், அதாவது என்னுடைய மாமா, என்னுடைய வாழ்வில் நான் மாமா என்று அவரை அன்போடு அழைப்பதுண்டு. எப்பொழுதும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சிறு வயது முதல் அவர் என்னுடைய வீட்டிற்கு வருவார். என்னை, அதாவது புகைப்படங்கள் எடுப்பது கூட அவர் தான். அவரை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். என்னுடைய அந்த சிறு வயதிலே கடந்த நினைவுகள், அதே போல அந்த நாளிலே நடத்திய ஜெபங்களை நான் அந்த புகைப்படங்களுக்காகத்தான் நான் இன்றும் நினைவு கூறுகின்றேன். அப்படியாக என்னுடைய மாமா அப்படியாக புகைப்படங்கள் கூடாக ஒவ்வொரு முறையும் அதை நினைவூட்டுகிறார். அவர் அந்த புகைப்படங்களிலே இருந்ததில்லை, ஏனென்றால் அவர் தான் அந்த புகைப்படங்களை எடுத்தார். அதே போல இன்னொரு மாமா இருந்தார், அவரும் அப்படித்தான். அவரும் நான் சிறு வயது முதல் என்னோடு பிறந்த நாளுக்கு வருவார், புகைப்படங்களை எடுப்பார். அவரும் அந்த புகைப்படங்களிலே இருக்க மாட்டார். அதே போல நான் இந்த நேரத்திலே என்னுடைய தாயின் அதாவது அம்மா, அதாவது என்னுடைய பாட்டியை நினைவு கூறுகிறேன். அவர்கள் என்னுடைய பிறந்த நாள் அன்று அவரால் என்னை பார்க்க வர முடியாது என்று அதற்கு முன்னமே வந்து
பரிசில்கள் வழங்கி ஆசீர்வாதங்களை கொடுத்து ஜெபித்து செல்வார்கள். நான் அதையும் நினைவு கூறுகிறேன். அதே போல என்னுடைய ஒவ்வொரு உறவினர்களும் என்னை பார்க்க வருவார்கள். நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தருக்கு. அதே போல என்னுடைய தகப்பனை நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். அவர் ஒரு ஊழியனாக, அதே போல ஒரு ஒரு சபையை நடத்துகிறவராக, ஒவ்வொரு வருடங்களிலும் நான் பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு அந்த அதாவது மார்ச் 24 என்றவுடன் ஒவ்வொரு மக்களை அழைப்பார். அதாவது என்னுடைய பிறந்த நாளில் ஸ்தோத்திரத்திற்கு ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பார். அப்படியாக என்னுடைய தகப்பனார் நான் செய்த காரியங்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். நீங்களும் உங்களுடைய பிறந்த நாட்களில் நீங்கள் வாழ்த்துதல்கள் பெறுவது பார்க்கிலும் அந்த நாளிலே ஒரு கர்த்தருக்கு, எங்களுடைய சிருஷ்டி கர்த்தரை நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு நாங்கள் மறக்க கூடாது. அதே போல இந்த நேரத்திலே நான் என் தாயை நினைவு கூறுகிறேன். என் தாயை நான் பிறந்த நாள் முதல் இன்று வரையிலே என் தாய் எனக்கு பக்க பலனாய் இருக்கிறாங்க. அதே போல அவர்களும் என்னுடைய வாழ்விலே சிறு வயது முதல் என்னை ஜெபத்திலே வழிநடத்தி இருக்கிறார்கள். என் தகப்பனாரை போல. அதே போல இப்போது தகப்பனார் இல்லாவிட்டாலும் என் தாய் தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் எனக்கு செய்து வருகிறாள். நான் அவங்களையும் நினைவு கூறுகிறேன். அதே போல எனக்கு விசேடமாக நான் அந்த என் மாமாவை பற்றி கூறியிருந்தேன். அதே போல என் தகப்பனாரின் சகோதரி, என் மாமி, அவங்களும் எனக்கு வாழ்த்துதல் தெரிவித்தவங்க. காலையிலே எனக்கு தொலைபேசி மூலம் அழைத்து எனக்கு வாழ்த்துதல் தெரிவித்தார்கள், ஜெபித்தார்கள். நான் அதை மிகவும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள், அதாவது என் மாமாவும் என் தாயின் சகோதரனும் அவர்கள் என் வாழ்வில் விசேஷித்தவர்கள். அவர்களை நான் காணும் போது அவர்கள் ஒவ்வொரு முறையிலும் உண்மையாய் நடந்து கொள்வார்கள், நீதியாய் நடந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பார்வையிலே அது மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு ஒவ்வொரு முறையும் நான் அவர்களுடைய வாழ்விலை கண்டது உண்மையாய் இருப்பார்கள். அந்த அந்த உண்மைத்துவம் ஒரு கர்த்தருக்கு உகந்த காரியமாக இருப்பதால் நான் அதை ரொம்பவும் விரும்புகிறேன். நானும் அப்படியே இருக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவும் அதையே கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்களும் ஒவ்வொரு நாளும் உண்மையாய் வாழ்வோமாக, கர்த்தருக்கு சேவை செய்வோமாக. அதே போல் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு சிநேகியாமல் நாங்கள் கர்த்தரை சிநேகித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை சிநேகிப்போம் என்று கூறுவோமானால் எங்களுடைய அயலானை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அதே போல நாங்கள் இன்னொரு வாழ்த்துதலையும் குறித்து விசேடமாக உங்களுக்கு கூறுகிறேன். அது எனக்கு என்னுடைய நண்பன், ஒரு என் சகோதரன், ஒரு சுப்புன் என்ற சகோதரன், அவர் எனக்கு கூறியிருந்த வாழ்த்துதலிலே ஏசாயா 38:20 கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் என்று கூறியிருந்தது. அது போலவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கீத வாழ்த்துதல்களால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தரை வாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் அந்த வசனத்தையும் விசேடமாக இந்த பதிவிலே பதிவிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.